ஹாய், வெல்கம் டு Oops I Cooked. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரெசிபி வந்து செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து செய்கிறது. லைக் இது வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, லைக் டிரெக்டாக டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் பொட்டேட்டோவை இந்த மாதிரி நீட்டாக வெட்டி கொள்ளுங்க. வெட்டிட்டு கொஞ்சம் கொச்சிக்காத்தூள், பிறகு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு இந்த பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறேன். என்னென்னா ஒட்டாமல் வரும். எண்ணெய் தடவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வெட்டி வச்சு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அந்த சிப்ஸை வந்து பரத்தி விடுங்க. பேக்கிங் ட்ரேயில் பரத்தி விட்டுட்டு லைக் ஒன்றோட ஒட்டாத மாதிரி போடுங்க. என்னென்னா நல்லா குக் ஆகணும். நான் இப்போ சின்ன சின்ன வெட்டி இருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டிங்கன்னா வேகாது ஒழுங்கா. இப்போ நீங்கள் பொதுவாகவே ஆயில் கான்ஷியஸாக இருக்கிறீங்கண்டா, கூடுதலாக ஆயில் பாவிக்காமல் இருக்கிறீங்கண்டா, நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்டாகவும் இருக்கும், அதே டைம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஓரங்கள் வந்து கருகாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. வந்து நான் இந்த அவனில் வந்து இதை வச்சுட்டு யூஸ்வலாக நான் 3 லேயர்ஸ் நடுவில் மேலே எல்லா இடமும் எனக்கு ஈக்குவலாக வரணும். அதோட நான் அதை டைமர் எல்லாம் செட் பண்ணிட்டு டெம்பரேச்சரை ஓரளவுக்கு 180 விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 15 மினிட்ஸுக்குள்ளே ரெடி ஆகிடும். அடிக்கடி திறந்து பாருங்க. இப்போ நான் ஆஸ் யூஷுவல் நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி தான் நான் கொஞ்சம் நேரம் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டிலேயே ப்ளோவாக விடுறேன். நான் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கான சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து குறைவாக ஆயில் போட்டபடியால் சில சிப்ஸ் வந்து ஒட்டி வந்துட்டது. பட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சாப்பிட்டுக்கொள்ளலாம். நான் பொதுவாக எப்படி ஒட்டி வந்தாலும் ஒரு வுடன் ஸ்பேச்சுலா எடுத்து நான் அதை தட்டி எடுத்துக்கொள்ளுவேன். உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கொள்ளலாம். இந்த ஒரு புதிய ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.